Tkinter ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவாங்க. சார் அப்படின்னா Tkinterன்றது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அதில் Tkinter ரொம்ப ஸ்பெஷல். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம அழகாக தயாரிச்சிடலாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இதுதான் பார்க்க போகிறோங்க. விண்டோ கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு லேபிளை போடுறேன். லேபிளை போட்டு எதில் அந்த விண்டோவில் தான் போட்டு பேக் பண்ணிடணும். ஃபைனல் பாத்திரம் உனக்கு வேணுமோ அந்த இடத்துல .py அப்படின்ற லைக் என் நேமில் வந்து சேவ் பண்ணிக்கிறேங்க. பண்ணுறேன் F5 கொடுத்து ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களோட அவுட்புட் வந்துடும். ஹாய், ஸோ வெல்கம் டு விக்கிடிகன் காஷியன் ஃபோட்டோக். இன்னைக்கு நம்ம வந்து Tkinterன்ற பைத்தானில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ்லாம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமாக என்னுடைய டெக்னாலஜிக்கல் வீடியோஸ் எதையாவது ப்ரீவியஸ் வீடியோஸ் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டயலாக் மட்டும் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக வீக்லி ஒரு 3 to 4 வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அதை படிங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க அண்டு சமுதாயத்தை மாற்றலாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டெக்னாலஜிக்கல் டுட்டோரியல்ஸ் எழுதிட்டுருக்கேன். ஸோ Tkinter பைத்தானை பற்றி டுட்டோரியல்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த wikidiki.com/tutorial போய் பாருங்கள், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஹாய், ஸோ இப்போ நம்ம வந்து Tkinter ப்ரோக்ராமிங்கோடைய பேசிக்ஸை பற்றி பார்க்கலாங்க. Tkinter ப்ரோக்ராமிங் எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி Tkinter ப்ரோக்ராமிங் எழுத போகிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ பைத்தான் அதுக்கு முன்னாடி வந்து பைத்தானுடைய அப்ளிகேஷன் டைப்ஸை பற்றி பார்த்துலாங்க. பைத்தானுடைய அப்ளிகேஷன் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டைப்ஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் அடிப்பாங்க. பைத்தானில் ஒரு பிளாக் கலர் ப்ராம்ப்டில் அடிப்பாங்க. அதான் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் சொல்கிற கோர் பைத்தானுங்க. இதுவே வந்து பைத்தானை வச்சு நான் ஒரு வெப்சைட் தயாரிக்கணும் சார், நான் வந்து டிஜாங்கோன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. டிஜாங்கோ இல்லாமல் ஃப்ளாஸ்க்ன்ற ப்ரோக்ராமிங்கும் யூஸ் பண்ணுவாங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தான் வச்சு வெப்சைட்டை நம்ம தயாரிக்கலாம். சார் எனக்கு வெப்சைட்டும் வேணாம் சார், எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோர் அப்ளிகேஷன் வேணும் சார், ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும், ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல தான் வந்து பைத்தானை வந்து இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு Tkinterன்ற ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ப்ரொனன்சியேஷன் Tkinter தாங்க. சரிங்களா? ஸோ Tkinter ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை தயாரிப்பாங்க. சார் அப்படின்னா Tkinterன்றது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அதில் Tkinter ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா Tkinter வந்து பைத்தானோடய சேர்ந்து வந்துடும், புதுசாக எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது WX பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து WX கிட்னு விட்ஜெட் GUI கிட்னே ஒன்று இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி தான் நீ அதை யூஸ் பண்ண முடியும் WX பைத்தானை. அதே தாங்க PyQtக்குங்க. PyQtயை பொறுத்த வரைக்கும் Qtன்ற ஒரு GUI கிட் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து Zython சொல்லுவாங்க, இல்லை Python சொல்லுவாங்க. Zython பொறுத்த வரைக்கும் ஜேன்றது ஜாவாங்க. ஜாவாவோட லைப்ரரிலாம் யூஸ் பண்ணி பைத்தானை யூஸ் பண்ணி பைத்தானை வச்சு ஜாவா லைப்ரரி யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் எழுத முடியும். அதனால் வந்து உங்களுக்கு கிராஸ் பிளாட்ஃபார்மில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதான் Zython சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் மூணுமே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. அப்படின்னா என்ன சார்னா, இந்த ஒரு ப்ரோக்ராமை நீ எழுதுனீங்கன்னா வந்து நீ எங்கே வேணும்னு யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் சார். என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விண்டோஸில், லினக்ஸில், மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். பைத்தான் பேசிக்காக கிராஸ் பிளாட்ஃபார்மு இது இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு தருன்றது தான் ஒரு சூப்பரான விஷயங்க. Tkinter ப்ரோக்ராமிங் நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து TXKitன்ற ஒரு GUI இன்டர்ஃபேஸ் லைக் லைப்ரரி தேவைப்படும். பட் ஆனால் பைத்தானோடய சேர்ந்து வந்துடும். ஆனால் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த Tkinter பைத்தான் இதை வச்சு தான் வந்து நாம் அப்ளிகேஷனை தயாரிக்க போகிறோம். ஸோ என்னோட பைத்தான் என்விரான்மெண்ட்டில் Tkinter ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம அழகாக தயாரிச்சிடலாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இதுதான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சார் இந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. gmail.com போகிறீங்க, நீங்கள் ஜிமெயிலை பார்க்குறீங்களா, மனிதன் பார்க்கறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிராஃபிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணானா அதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸுமே வந்து பாருங்க, லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பட்டன்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே UI காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. UI காம்பனன்ட்ஸ் இல்லைனா விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜி வந்து விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக UI காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் இந்த Tkinter ப்ரோக்ராமிங்கோட ஒரு சின்ன ஒரு பேசிக் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாங்க. ஒரு லேபிளை வந்து எப்படி கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம் Tkinterலங்க. ஓகேங்களா? ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 4 ஸ்டெப் இருக்குங்க. அந்த 4 ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி இப்போ Tkinter ப்ரோக்ராம் பண்ணுறதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த Tkinter ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரி,
சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டிங் த லைப்ரரி. முதல்ல வந்து எனக்கு என்ன தேவையோ லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். Tkinterக்கான Tkinter லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு விண்டோ எனக்கு வேணும். அந்த விண்டோவில் தான் லேபிள் வைக்க போகிறேன். லேபிளை வச்சு பேக் பண்ணிவிடு. பேக் பண்ணிட்டு லைக் லூப் த்ரூ பண்ணினா இல்லை லைக் ரேப் பண்ணினா வந்து மொத்த விண்டோவும் கிடச்சிடும். பாருங்களேன் 4 ஸ்டெப்புங்க. முதல்ல லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோ. அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷனை இனிஷியலைசிங் மெயின் ஃபங்க்ஷன் விண்டோன்ற ஒரு ஒரு விண்டோ வந்து தயாரிச்சுக்கோ. அந்த விண்டோவில் வந்து ஒரு லேபிளை போட்டுரு. அந்த லேபிளை பேக் பண்ணிவிடு. அந்த லேபிளை பேக் பண்ணிட்டு விண்டோ டாட் மெயினில் அப்படின்னா மொத்தத்தையும் ரேப் பண்ணிக்கோ. ரேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த Tkinter ப்ரோக்ராம் பக்காவாக உனக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேவா? ஸோ இதான் ப்ரோக்ராமுங்க. ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார். ஸோ நம்மளுடைய லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து விண்டோ இஸ் TK ஆஃப் பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ்ங்க. ஸோ TK ஸ்மால்னா ஸ்மால் தாங்க. ஸோ விண்டோவை நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு விண்டோ டாட் டைட்டில் வெங்கட் ஃபர்ஸ்ட் Tkinter ப்ரோக்ராமிங்னா மேலே இருக்குல்ல இந்த கிராஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுற விண்டோலாம் இருக்கு இல்லையா, அந்த டேப் மேலே இருக்க டேப்பில் வந்து இந்த வெங்கட் ஃபர்ஸ்ட் Tkinter ப்ரோக்ராம்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லேபிள் போகிறேன். இந்த லேபிள் வந்து விண்டோவில் தான் இருக்கணும். ஸோ லேபிள் இஸ் ஈக்குவல் டு இது வந்து கிளாஸுங்க. லேபிள் கிளாஸை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை தயாரிக்கிறேன். ஸோ இந்த விண்டோ தயாரிச்சிட்டேன். அதில் டெக்ஸ்ட் வந்து ஹெல்லோ வேர்ல்டுன்னு தரேன். லேபிள் டாட் பேக்னு விண்டோ ரெடி, லேபிள் ரெடி. லேபிள் தூக்கிட்டு போய் உள்ளே பேக் பண்ணுப்பா. பேக் பண்ணிவிட்டு விண்டோ டாட் மெயினில் மொத்தத்தையும் ரேப் பண்ணிட்டா ஓகேப்பா ரெடி, ப்ரோக்ராம் ரெடி, நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட்டிங் த விண்டோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்து வந்து கிரியேட்டிங் த லேபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேக் தி லேபிள் இந்த விண்டோ. பார்க்கலாம், இதுதான் உங்களுடைய அவுட்புட்டுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் பாருங்கள் வெங்கட் ஃபர்ஸ்ட் Tkinter ப்ரோக்ராம் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்புறம் லேபிள் வந்திருக்கு. இதை தான் சொன்னாங்க விண்டோவோட லைக் டைட்டிலுங்க, அதுக்கப்புறம் லேபிள் டெக்ஸ்ட்டுங்க. இதுதான் நார்மலான ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணணும். விண்டோ க்ரியேட் பண்ணால் TK ஆஃப்ன்ற Tkinterோடைய கிளாஸை யூஸ் பண்ணி தான் அந்த விண்டோவை க்ரியேட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் எனக்கு ஒரு விண்டோ கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு லேபிளை போடுறேன். லேபிளை போட்டு எதில் அந்த விண்டோவில் தான் போட்டு பேக் பண்ணிடணும் ஃபைனலாக. ஓகே, பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுதான் நார்மலான ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஓகே, ஸோ இது மூணுமே புரிஞ்சு அப்படின்னா வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா 3 லைன் கோடு தாங்க. இந்த 3 புரிஞ்சுன்னா 3 லைன் கோடு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்துடலாம் என்ன தான் அந்த ப்ரோக்ராம்ட்டு. முதல்ல ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்போர்ட்டிங் த லைப்ரரி. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இம்போர்ட் லைப்ரரிங்க. அப்போ ஃப்ரம் Tkinterல இருந்து இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா Tkinter லைப்ரரியில் இருக்கிற எல்லா சப் லைப்ரரிஸும் எடுத்துக்கோ, எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கோ. அதில் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுனால எடுக்கலாம். எல்லாமே எனக்கு வேணும்ப்பா அப்படின்றது தான் ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா மொத்தத்தையும் எடுத்துக்கோ. விண்டோஸ்குள்ள TK ஆஃப்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணு, விண்டோன்ற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுன்னு அர்த்தம். டைட்டில் கொடுத்துட்டு லேபிள் கொடுத்து பேக் பண்ணி மெயின் லூப் பண்ணிட்டோம். சரி, இந்த ப்ரோக்ராம் எப்படி தான் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யணும், முதல்ல வந்து ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார் அதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விண்டோவுக்கு போதுங்க. விண்டோவை எடுத்துக்கிச்சிங்க. ஸோ விண்டோவோட டைட்டிலில் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட லேபிள் வருதுங்க. ஸோ அந்த லேபிளை எடுத்து விண்டோவில் தான் போட போகிறோம். அடுத்தது பேக் பண்ணிக்கிட்டேங்க. ஓகே, பேக் பண்ணிட்டு மெயின் லூப்புங்க. சார் என்ன சார் அந்த மெயின் லூப் ஏன் அடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த மெயின் லூப் இல்லைனாலுமே வேலை செய்யுங்க ப்ரோக்ராம். அதனால் பயப்பட தேவையில்லை. பழைய வெர்ஷனில் அந்த மெயின் லூப் வேணுங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மெயின் லூப் அந்த லாஸ்ட் லைன் தேவை கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலான ஒரு ப்ரோக்ராம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அது ப்ரோக்ராம் அப்படியே வந்து நம்ம கோடிங்காக நம்ம செஞ்சு பார்த்துடலாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஷின், ஸோ டெக்னாலஜிக்கல் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து லைக் இந்த லிங்க்குக்கு போங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேங்க. kashivinfotech.com/python-internship இந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து பைத்தான் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதில் கொடுத்துருப்பேங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து சரி இங்கே பாருங்களேன். ஸோ பைத்தானை பற்றி சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் பைத்தான், வேர் பைத்தான் யூஸ்டு, பைத்தான் ஃபெமிலியர் டூல்ஸுங்க, ஹவு மச் பைத்தான் ஃபேமஸ்ன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேங்க. திரும்ப அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வாட் இஸ் பைத்தான்ற ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாமல் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா இது என்னோட டெக்னாலஜிக்கல் வீடியோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா வந்து லைக் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க, பைத்தானுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே இங்கே நான் லோட் பண்ணியிருப்பேங்க. ஸோ இதை பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ டெக்னிக்கலாக கற்றுக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ லைக் நான் திரும்ப அந்த லிங்க்கை நான் கொடுத்துட்றேங்க. இது kashivinfotech.com எங்களுடைய வெப்சைட்டுங்க. /python-internship அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ வேறு என்ன நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கம்பெனியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நிறைய அனிமேஷன் பேஸ்டாக
டெக்னாலஜிக்கல் கண்டென்ட்டை படிக்கிறதுக்காகங்க. ஓகே, எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வந்து கிளாஸஸ் நான் கொடுத்துட்ருக்கேங்க. லைவாக ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன். ப்ராக்டிக்கலாக இருக்கும். டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஹேக்கிங், பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஜாவா, ஆண்ட்ராய்டு, வெப் டிசைன், க்ளவுடு, டெவாப்ஸுங்க, பிக் டேட்டா, இதெல்லாம் மெக்கானிக்கல், எல்லா டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஐஓடி, எம்பர்டுன்னு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். கம்ப்ளீட்டாக 3D பேஸ்ட் அனிமேட்டடாக இருக்குங்க. ஸோ நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இல்லை எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 நாள் 20 நாள் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்களுடைய 4 பண்டில் பேக்கேஜ் இப்போ ரீசெண்டாக நான் லான்ச் பண்ணியிருக்கேன். எத்திக்கல் ஹேக்கிங், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் 4மே சேர்ந்த ஒரு பேக்கேஜுங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லா ப்ரோக்ராமுமே இண்டஸ்ட்ரி ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு. என்ன தான் உங்கள் கம்பெனி பண்ணுறாங்க சார், நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். காஷி இன்ஃபோடெக்ன்ற என்னோடய கம்பெனி பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸுங்க. வேலை கிடைக்கல, பிரேக் ஆகிடுச்சு சார், நான் வேலைக்கு போகலை, நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக எங்களுக்கு ஐடியாஸ் நிறைய வேணும், என்ன படிக்கிறதுன்னு தெரில, கேரியர் ஸ்விட்ச் பண்ணணும். இந்த கேரியர் கைடன்ஸை ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேங்க. ஜாப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ப்ரொஃபஷனல்ஸுக்கெல்லாம் போகிறது இன்டர்ன்ஷிப்ஸுங்க, கோர்ஸு, இன்பிளான் ட்ரைனிங்னு 3 வகை கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே மினி ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், வெப்சைட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே எங்கள் கம்பெனியில் பண்ணுற ஸ்கோப்புங்க. சார் நான் வேலைக்கு போகல சார், லைஃபே மாறிடுச்சு, கெரியர் சேஞ்ச் வேணும், இந்த மெக்கானிக்கலில் இருக்க நான் ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகணும். ஸோ என்ன தான் சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில ஷார்ட்கட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, அதில் ஒரு ஷார்ட்கட் என்னென்னா இன்டர்ன்ஷிப்னா ரியல் டைமாக ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் கற்றுக்குறீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு கவுண்ட் ஆகுங்க. அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரீட் மீ ஆஸ் எ பிரதர். என்கிட்ட படிக்கலனாலும் என்கிட்ட கைடன்ஸ் இங்கே வாங்கிக்கோங்க. ஸோ நல்லபடியாக உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம செஞ்சு பார்த்துலாங்க. ஸோ ஃப்ரம் Tkinter இதுதான் அந்த கோடு. நான் உங்களுக்கு சொன்ன அந்த கோடு இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதை ப்ராஜெக்ட் ரன் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் முதல்ல வந்து Python 3.7 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நான் எடுத்துக்கிட்டேங்க. ஃபைல், நியூ ஃபைலுக்கு போயிட்டு இந்த இதில் தான் வந்து நம்ம கோட் அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் தான் நம்ம கோட் அடிக்க போகிறோம். இதுதான் அந்த கோடுங்க. ஓகேவா? இந்த கோடை வந்து நம்ம முதல்ல சேவ் பண்ணிக்கணும். நம்மளுடைய பாத்தில் எந்த பாத்தில் உனக்கு வேணுமோ அந்த இடத்துல .py அப்படின்ற நேமில் வந்து சேவ் பண்ணிக்கிறேங்க. first.py அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிட்டேங்க. சேவ் பண்ண பின்னாடி என்னோடய கோட் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இம்போர்ட் லைப்ரரி பண்ணுறேன். விண்டோவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். லேபிளில் போட்டு லேபிளை வந்து நான் பேக் பண்ணுறேன். ஸோ அதோடைய டெக்ஸ்ட்டு வெங்கட், சும்மா மாற்றி பார்க்குறேங்க, வெங்கட் லேபிள் மச்சி அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ லேபிளில் போட்டு அதை பேக் பண்ணிட்டேன். மெயின் லூப் கொடுத்துட்டேங்க. ஸோ ரன் பண்ணுறேன். F5 கொடுத்து ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களோட அவுட்புட் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைத்தானை யூஸ் பண்ணி Tkinter ப்ரோக்ராமிங் பண்ணுற கான்செப்ட்டுங்க. ஓகே, ஸோ Tkinter அண்ட் Python GUI நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் எங்கிட்ட படிக்கணும், கோர்ஸு, இன்டர்ன்ஷிப்பில் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேங்க. வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, அந்த கோர்ஸுக்கான லிங்க்குன்னு எல்லாமே இதில் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் டேரெக்டாக என் ஆஃபீஸில் வந்து படிக்கிறதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்னை யூஸ் பண்ணிக்கங்க. எவ்வளோ முடியுமோ லேர்ன் பண்ணிக்கங்க. கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன உதவியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது எல்லாமே இப்போ நான் கண்டக்ட் பண்ணிருக்க சில கோர்ஸஸுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் வெங்கட் ஃப்ரம் காஷி இன்ஃபோடெக் அண்ட் விக்கி டெக்கி. நன்றி. வாழ்க தமிழ்.